கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை. அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அதில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம். அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் தேதி ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும்
சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே வந்து early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபகவான். இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தோன்னா அவளுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலம். அதனால் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் மாற்றம், வேலையில் பிரச்சனைகள், வேலையில் வந்து இடமாற்றம் கிடைக்கும். வேலையில் உங்களுடைய எஜமானர்கள் இல்லைன்னா உங்களுடைய மேனேஜர்ஸ் வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கும். இப்போ பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5, 10 அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்றவர். என்ன சார், நீச்சம் பெறுறதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்கன்னா, நீச்சம் பெற்று அவர் வக்கரகதி அடைகிறார். இது வந்து உச்சத்துக்கு சமானம். உங்களுடைய ராசிக்கு 5, 10 அதிபதின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய யோகர். இந்த ராசிக்காரர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசியிலேயே வந்து நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. அதோட பணவரவருக்கு பிரச்சனை இருக்காது. அதுவும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, அந்த காடு கழனி விற்கிறவங்க, அதாவது பெரிய லேண்டெல்லாம் வந்து போட்டு விற்றுட்ருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையிறது. அது தவிர வயல்வெளியெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வக்கரகதி அடைந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க. கையில் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, பணவரவருக்கு பஞ்சம் இருக்காதுன்றீங்கன்னா, 6ஆம் இடத்துல போய் 2ஆம் அதிபதியே போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது. அதனால் சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்றதுனால புதுசாக கடன் வாங்கி கையில் பணம் வச்சுருப்பீங்க. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியின் 3, 12 அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதுனால புதன், தனித்த புதன் மிகப்பெரிய சுவர்னு சொல்லக்கூடியவர். அதனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் வந்து அதற்கு பிறகு அது வெற்றியை கொடுக்கக்கூடும். அதை தவிர பார்த்தோம்னா இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ராசிக்கு சப்தமத்தில் இந்த மாதத்தில் ஒரு 15 நாட்கள் சுக்கிரன் இருக்கார். இதனால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் மார்கழி மாதத்தில் எப்படி சாமி வரும்னா, திருமண பாக்கியம் மார்கழி மாதத்தில் வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு பேசி ஓரளவுக்கு வச்சுட்டு தை மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் சப்தமத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லதாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறது. அதாவது 4, 11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். 4ஆம் அதிபதி, அதை தவிர 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன், மாஸ்டர் டிகிரிஸ் படிக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சயமாக
வெளிநாடு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவர்கள் நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்காது. கொஞ்சம் அதோட கொஞ்சம் கிரேடு கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போகிறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தேனால் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில் மாறுதல்கள் சிறிது வரும். அதை தவிர உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாங்க. இதை தவிர பார்த்தேனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா தேவையற்ற பழக்கங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஜாகிரதையாக கவனம் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போடணும். அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் 3/12/2024 5/12, அதாவது 3/1/2025 5/1/2025 வரலும் இருக்குது. இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சிகள் வேண்டாம். இந்த மாதம் எல்லா விதமான ஏற்றங்களும் நடக்கும். நீங்கள் இந்த திருவாதிரை இந்த சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. இந்த திருவாதிரை வரும்பொழுது சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. திருவாதிரைக்கு அந்த களி பண்ணி கொடுப்பாங்க. அதை தவிர திருவாதிரைக்கு விரதம் இருப்பாங்க. இது கண்டிப்பாக இது பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக இந்த மாதம் வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.